இங்க மீரான்ற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகியுமே குழந்தை இல்ல. அதனால இவங்க புருஷனுக்கு இவங்கள பார்த்தாலே பிடிக்காம போகுது. இப்போ கூட காலையில இருந்து டிஃபன் கேட்கறாரு. இவங்களுமே பயத்தோட சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் கேட்டா ஒரு டிஃபன்லாம் கேட்க மாட்டாரு. 4, 5 சமையல் தான் கேட்பாரு. இதுக்கு முன்னாடி வச்சு சண்டே மட்டும் தான் சமைப்பாங்க. ஆனா இப்போ லாக்டவுன்றதால டெய்லியுமே இந்த மாதிரி சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இப்போயுமே புலம்பிட்டே இருக்காங்க. இருந்தாலுமே ஹஸ்பண்ட் தானே கேட்கறாரு சமைப்பாங்க. ஆனா அவர் மூஞ்சி கொடுத்த கூட பேச மாட்டாரு. அவங்க வீட்ல எலித்தொலை இருக்கும். அதோட சத்தத்தை கேட்டு அது கூட பேசிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு எவ்வளவு பிரச்சனை இல்ல இந்த லாக்டவுன் வேணாம்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல லாக்டவுன் வேணாம்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு வீட்ல வர ஸ்மெல் நிறைய பிடிக்கும். ஆனா இவங்களுக்கு இவங்களோட ட்ரெஸ்ல வர ஸ்மெல் தான் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பிடிக்காத ஸ்மெல்னா வேலைக்கு போயிட்டு வரும்போது இவங்க ஹஸ்பண்ட் ஷர்ட்ல ஒரு ஸ்மெல் அடிக்கும். ஆக்சுவலா அவங்க ஹஸ்பண்ட் ஸ்வேதான ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருப்பாரு. டெய்லியுமே அந்த பொண்ணு கூட இருந்துட்டு தான் வருவாரு. அதனால இவங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காம போகுது. பட் இப்ப லாக்டவுன்ல அந்த பொண்ணை பார்க்க முடியாத போனதால இவங்க எது சமைச்சாலுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு டெய்லியுமே இப்படி பண்ணதால இதெல்லாம் சாதாரண விஷயமா போச்சு. தென் இவங்க ஹஸ்பண்ட் ரூம்ல சவுண்ட் கேட்கும். ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வேதா பொண்ணு கூட தான் வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பாரு. பட் இவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். இப்ப கோவத்துல அந்த பொண்ணுக்குமே ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களுக்குமே மனைவி ஒருத்தி நான் இருக்கேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்களே ஒரு நாள் இவனை வெறுப்பேத்துறதுக்காகவே அவங்க ஹஸ்பண்ட் கூட நான் ஒன்னா இருந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சொல்றாங்க. ஆனா நான் அவன மாதிரி ஒரு ஆளா நான் நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு கம்முன்றாங்க. தென் இவங்க மாமியாருமே கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி படுத்து படிக்கவே இருப்பாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட வந்து கவனிக்க மாட்டாரு. அப்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறதுக்காகவே அவங்க பெத்த அம்மாவை கூட பாத்துக்காம விட்டு என்னதான் பாத்துக்க சொல்லுவாரு. ஆனா எனக்கு ரொம்ப நாளா அவங்க அம்மா பாத்துக்கிட்டு அந்த மருந்து வாசனை அந்த பாத்ரூம் ஸ்மெல்னு சொல்லிட்டு என்னால முடியாம போய் ஒரு நாள் மாத்திரை எல்லாம் கலந்து கொடுத்து அவங்க அம்மாவை போட்டு தள்ளிடுறாங்க. பட் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் மீராவை ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்தி தான் சமையல் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே அவங்க ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப பேன் கேக்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நைட் இவங்களுக்கு விருப்பமே இல்லனால அவங்க ஹஸ்பண்ட் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒண்ணா இருக்காரு. அப்பதான் இவங்க லைட் ஆஃப் பண்ணது காரணமே இவர் வச்சிட்டு இருக்க ஸ்வேதான்ற பொண்ணோட நினைப்போட தான் இவங்க கூட ஒண்ணா இருப்பாரு. அவளை கஷ்டப்படுத்தியுமே கடைசியில எல்லாம் முடிஞ்சது என்ன சமையல்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதை கேட்டதுமே இவங்க ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. இருந்தாலும் இவங்க மனைவி நான் ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டில இருக்கு. அதனால தான் நான் இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அண்ட் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே ஒரு ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு பாட்டு பாடியா அழுது தீத்துறாங்க. ஆக்சுவலா இவங்க கல்யாணம் புதுசுல பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. பட் இவங்களுக்குள்ள வந்த சண்டையில அந்த குழந்தை கலஞ்சிருக்கும். அதையும் தாண்டி 2 வருஷம் கழிச்சு திரும்ப பிரெக்னன்ட் ஆவறாங்க. அப்பயுமே ஒரு சண்டை வந்து கலஞ்சிட்டு இருக்கும். அதனால இவங்க கர்ப்பப்பையை எடுத்துறாங்க. அப்பதான் இருந்து இவர் வீட்ல என்ன ஒரு வேலைக்காரியை தான் பாக்குறாரு. குழந்தை பெத்துக்க முடியல ஒரு பொண்ணு வேலைக்காரியாவா பாப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே திரும்ப அவங்க ஹஸ்பண்ட் காலையில டிஃபனுக்காக ரெடியா இருக்காரு. இவங்களுமே சமைச்சு கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனா இனிமேல் என்னால பொறுத்துக்க முடியாது. நான் எப்பவுமே ஃப்ரீடமா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எலி மருந்து எடுத்து அந்த வீட்ல இருக்க எலிக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதி இருக்க மருந்த இவருக்கு செஞ்சுட்டு இருந்த பேன் கேக்ல கலந்து கொடுத்துறாங்க. அவருமே வொர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அப்ப இந்த கேக் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாரு. அப்ப வெளிய போகும்போது ஒரு கண்ணத்துல இறந்து போறாரு. சோ இத பார்த்த இவங்க ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீடமா அனுபவிக்க ஸ்டார்ட் பண்றாங்க.